சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. பேரவைத் தலைவர் அவர்களே, நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தகவலை சொன்னார். ஆரம்பத்திலேயே நீர்வளத்துறை பத்தியும் சொன்னாரு, பொதுப்பணித்துறை பத்தியும் சொன்னாரு. 5% கமிஷன் இருக்கு, நம்ம தகவல்லாம் சொல்றாரு. இந்த ஆட்சியில் உறுதியாக சொல்கிறோம், எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி அமைச்சரவை கூட்டத்தில் சொல்லிட்டே இருக்கிறாரு. லஞ்சம் என்பது மிகப்பெரிய குற்றம்னு ஒவ்வொரு அமைச்சர்ட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி யாராச்சும் ஈடுபட்டால் இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட அமைச்சரா இருக்க முடியாதுங்கிறத பதிவு பண்ணிட்டே இருக்கிறார். இதுவரையும் எந்த துறையிலையும் ஒரு ரூபாய் கூட அமைச்சர் முதல் கூட சட்டமன்ற உறுப்பினர் முதற்கொண்டு ஒரு ரூபாய் கூட லஞ்சம் வாங்கவில்லை. பார்ட்டி ஃபண்ட் இன்னும் கலெக்ஷன் பண்ணப்படல, எம்எல்ஏ ஃபண்ட் இன்னும் கலெக்ஷன் பண்ணப்படல, அமைச்சர் ஃபண்ட் கலெக்ஷன் பண்ணப்படல. 60 வருஷ வரலாற்றை தூக்கி எறிஞ்சிருக்கிறார் முதல் முறையில். அதை இங்க பதிவு பண்றோம். அப்புறம் மகாத்மா காந்தி ஊரகத்தை பத்தி, வேலைவாய்ப்பு பத்தி பேசுறாரு. சரண்டர் ஆயிட்டும் அமைதி அப்படின்னு. இன்றைக்கு காலையில இருந்து மேகதாது பிரச்சனையை ஜனநாயக பார்வையுடன் எதிர்கட்சி தலைவர் பேசினாரு. அனைத்து கட்சிகள் பேசணும். அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் விளக்கம் கொடுத்தார். நீர்வளத்துறை அமைச்சர், விவசாயத்துறை எல்லோரும் விளக்கம் கொடுத்தோம். அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் முக்கிய பிரச்சனை ஒன்று இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தென் மாநிலங்களுக்கான பிரச்சனை. அதற்காக தான் நாளைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை டீலிமிட்டேஷனுக்கு கூட்டியிருக்கார். எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். நாளைக்கு இந்த தென் மாநில பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, டீலிமிட்டேஷன் பத்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர், திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்ள போறாங்களா இல்லையா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாளை டீலிமிட்டேஷன் பற்றி விவாதிப்பதற்கு அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்திருக்கிறார் இருங்க என்று தகவல் நான் தெரிவிக்கிறேன். அதில் எதிர்கட்சி தலைவருடைய திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்ளுமா இல்லையா என்பதை அறிய விரும்புகிறேன் என்பதும் நிறுத்திக் கொள்ளலாம். அதுதான் வெளியிலே தகவல் கிடைத்தது என்ற தகவல், அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. தகவல் கேட்டிருக்கீங்க, அவர் பதில் சொல்வார். கொடுங்க. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அதை பற்றி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே முன்மாதிரியாக அதை முதலாக அந்த பிரச்சனையை பற்றி பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் அவர்கள்தான். சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட 5 முதலமைச்சர்கள், தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களையும் சென்னைக்கு வர வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து முதலாக இந்தியாவிலே குரல் கொடுத்த தலைவர் எங்களுடைய தலைவர். நீங்க நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கூட்டிருக்கிறீங்க. இதற்கான சரியான முடிவை எங்களுடைய தலைவர் ஆலோசனை செய்து அந்த முடிவை அவர் எடுப்பார். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது நிதி நிலைமை, வேளாண்மை பட்ஜெட்டை பற்றியது. அதற்கு எங்களுடைய உறுப்பினர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முடிந்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.